அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளால் கடந்த 1/1/2006 அன்று கதவு எண் 119 மயிலக்காதர் தெருவில் அமைந்துள்ள ஹாஜி எஸ்எம் ஷேக் மன்சூர் அவர்களின் வீட்டு திண்ணையில் 15 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியரை கொண்டு அல் பாக்கியாத்து சாலிஹாத் மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 19 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இம்மதரசா நிர்வாகிகளின் கடும் முயற்சியினாலும் ஆசிரியர்களின் சிரமம் பாராத காலம் நேரம் பாராத அயராத உழைப்பினாலும் பலன் எதிர்பாராத கருணையுள்ளம் கொண்ட சந்தாதாரர்கள் மற்றும் நன்கொடையாளர்களின் ஒத்துழைப்பாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாமல்ல அல்லாஹ்வின் மாபெரும் உதவியாலும் இன்று 32 கிளை மதரசாக்கள் 4200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் 230 ஆசிரியைகளை கொண்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இம்மதரசா ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் குர்ஆன் ஓத தெரியாமல் எந்த முஸ்லீமும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இஸ்லாமிய குழந்தைகள், இளைஞர்கள், தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோருக்கு உச்சரிப்புடனும் தஜ்வீதுடனும் திருக்குர்ஆனை அழகிய முறையில் ஓத கற்றுக் கொடுப்பது, அதை மனனம் செய்ய வைத்து ஹாஃபிலாக்களாக உருவாக்குவது, ஷிர்க் பித்அத் போன்ற மூட பழக்க வழக்கங்களிலிருந்தும் அசத்திய கொள்கைகளிலிருந்தும் மக்களை விடுவித்து சத்தியத்தின்பால் திருப்புவது, ஃபிக்ஹ், அகீதா, வரலாறு, தஃப்சீர், ஹதீஸ், இஸ்லாமிய குடும்பவியல், ஆதாப், அஹ்லாக் மற்றும் அன்றாடம் ஓத வேண்டிய துஆக்களை கற்றுக் கொடுப்பது, கற்ற மார்க்க ஞானத்தின்படி அமல் செய்ய வைப்பதன் மூலம் முன்மாதிரி முஸ்லீம் சமூகத்தை உருவாக்குவது. மதரசா இந்த அடிப்படையிலே முன்னேறி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மதரசாவினுடைய பாட நேரங்கள் மற்றும் மாணவர் எண்ணிக்கை: காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை 600 சிறுவர் சிறுமியர், காலை 9 மணி முதல் 3:30 மணி வரை 70 இளம் பெண்கள் தாய்மார்கள், மாலை 4:45 மணி முதல் 6:45 மணி வரை 2874 சிறுவர் சிறுமியர், இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை 531 இளம் பெண்கள் தாய்மார்கள், இரவு 8:30 மணி முதல் 10 மணி வரை 189 இளைஞர்கள் என மொத்தத்தில் 4264 மாணவ மாணவிகள் நமது மதரசா மற்றும் கிளை மதரசாக்களில் பயின்று வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மதரசாவின் பாடப்பிரிவுகள்: இப்திதாயியா ஆரம்ப நிலை, மிஃப்தாஹுல் குர்ஆன், நாதிரத்துல் குர்ஆன் பார்த்து ஓதுதல், ஹிஃபுதுல் குர்ஆன் குர்ஆன் மரண பிரிவு, முபல்லிக் மற்றும் முபல்லிகா பாடத்திட்டம், முஅல்லம் ஆலிமா பாடத்திட்டம். கிளை மதரசாக்கள்: பாலக்காட்டு தெருவில் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, இப்ராஹிம் ஷாத்தைக்கா தெருவில் அமீர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, ஹஸ்ரத் பிலால் தெருவில் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மதரசா, மயிலக்காதர் தெருவில் அல் பாக்கியாத்து சாலிஹாத் மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, அல் பாக்கியாத்து சாலிஹாத் இளைஞர்கள் மதரசா, ஹாஜா நாயகம் தெருவில் இமாம் நவவி ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, உமர் புலவர் தெருவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, உமர் புலவர் தெருவில் அல்லாமா யாக்கூப் ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, மோத்தை மீரா பிள்ளை தெருவில் அல்லாமா கலீல் அஹ்மது கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, ஷெய்குல் அக்பர் தெருவில் அல் இஹ்சான் மதரசா, ராவுத்தர் மேல தெருவில் மதரசத்துல் முஹ்சின், சப்பானி ஆலி மேல தெருவில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா மக்தப் மதரசா, ஆஷுரா கிள தெருவில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, யக்கீன் பிள்ளை தெருவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, நானியாரப்பா சின்ன தெருவில் மதரசத்து தக்வா, பிஎஸ்என்எல் நகரில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, பூங்கா நகரில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, விஎஸ்டி பள்ளிவாசல் தெருவில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மதரசா, இப்ராஹிம் ஷாத்தைக்கா தெருவில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மக்தப் மற்றும் ஹிஃபுல் பெண்கள் மதரசா, ஹாஜா நாயகம் தெருவில் ஹதீஜத்துல் குப்ரா பெண்கள் மதரசா, ஆலப்பிள்ளை தெருவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா, ராவுத்தர் மேல தெருவில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மக்தப் மற்றும் ஹிஃபுல் பெண்கள் மதரசா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மக்தப் மற்றும் ஹிஃபுல் பெண்கள் மதரசா, இமாம் ஆஷுரா நடுத்தெருவில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் பெண்கள் மதரசா, ஆஷுரா கீழ தெருவில் அன்னை ஆசியா ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் ஹிஃபுல் பெண்கள் மதரசா, யக்கீன் பிள்ளை மேல தெருவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மற்றும் ஹிஃபுல் பெண்கள் மதரசா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா மக்தப் மற்றும் பெண்கள் மதரசா, ராவுத்தர் மேல தெருவில் அல் பாக்கியாத் இளைஞர்கள் ஷரியத் கல்வியகம், கரிக்காத்தோப்பு டவுன் அல் ஈமான் மக்தப் மற்றும் ஹிஃபுல் மதரசா ஆகிய 32 கிளை மதரசாக்கள் அல் பாக்கியாத்து சாலிஹாத் ஷரியத் கல்வியகத்தின் கீழ் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். ஹிஃபுல் பிரிவு: கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 209 மாணவ மாணவிகளும் இந்த ஆண்டு 24 மாணவ மாணவிகளும் என மொத்தம் 233 பேர் ஹாஃபிலாவாக ஆகியுள்ளார்கள்.
இவர்களில் இதுவரை 95 பேர் மட்டும் பட்டம் பெற்றுள்ளார்கள். திருமணமானவர்கள் 7 தௌரும், திருமணம் ஆகாதவர்கள் 11 தௌரும் நிறைவு செய்தால் மட்டுமே சனது வழங்கப்படும் என்ற நிபந்தனையின் காரணமாக இன்னும் 136 பேர் தௌரு பிரிவில் தௌரு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வருடம் 9 மாணவ மாணவியரும் இந்த வருடம் 6 மாணவ மாணவியரும் என மொத்தம் 15 பேர் ஒரே நாளில் முழு குர்ஆனையும் மனனமாக ஓதி சாதனை படைத்தார்கள். சென்ற ஆண்டு 4 முறை 2 மணி நேரங்களில் 5 ஜுஸுகள் மனனமாக ஓதும் போட்டி நடைபெற்றது. இவற்றில் 50க்கும் மேற்பட்ட தௌர் பிரிவு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். இவ்வாறு 5 ஜுஸுகளாக ஓதி 17 மாணவ மாணவியர் முழு குர்ஆனையும் நிறைவு செய்தார்கள். இவற்றில் 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவ மாணவியர் பரிசளித்து கௌரவிக்கப்பட்டனர். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஃபுல் பிரிவு மதரசா மாணவர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை சீரா மற்றும் இளைய சஹாபாக்கள் வரலாறு மற்றும் நல்லொழுக்கங்கள் போன்ற பல தலைப்புகளின் கீழ் வாராந்திர தர்பியா நடத்தப்பட்டது. கடந்த அக்டோபர் 2024 மாபெரும் திருக்குரான் மனன போட்டி நடத்தப்பட்டது. இதில் 5 ஜுஸு பிரிவில் 117 பேரும், 10 ஜுஸு பிரிவில் 35 பேரும், 15 ஜுஸு பிரிவில் 7 பேரும், 30 ஜுஸு பிரிவில் 3 பேரும் என மொத்தம் 162 பேர் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குர்ஆனின் சிறப்புகள் பற்றி 40 ஹதீஸ்கள் மனனம் செய்ய வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இரவு தொழுகை. நமது மதரசாவின் ஹிஃபுல் பிரிவு மாணவ மாணவிகள் ரமலானில் பள்ளி வாசல்களிலும் வீடுகளிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இரவு தொழுகை நடத்தி வருகின்றார்கள். 4 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும் ஹிஃபுல் தகுதி தேர்வு இவ்வருடம் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெற்றது. அதன் மூலம் புதிதாக 80 பேர் ஹிஃபுல் பிரிவுக்கு தகுதி பெற்று குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் இறுதி வாரம் முதல் மே இறுதி வாரம் வரை கோடைகால சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும். இந்த வருடம் நடைபெற்ற கோடைகால சிறப்பு வகுப்பில் திலாவத் பிரிவு மாணவ மாணவியருக்கு வாழ்க்கையை வணக்கமாகிட என்ற துஆ புத்தகம் முழுவதுமாக மனனம் செய்ய வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். 2024 மார்ச் 7ஆம் தேதி இஸ்லாம் தொடர்பான 100 கேள்வி பதில் போட்டி நடத்தப்பட்டது. தினசரி தர்பியாவில் நபிமார்கள் வரலாறு, நன்மையின் வங்கியில் முதலீடு, குர்ஆன் கூறும் வரலாறுகள் மற்றும் ரமலான் மாதத்தின் சிறப்புகளும் சட்டங்களும் போன்ற புத்தகங்கள் நடத்தப்பட்டன. மிஃப்தாஹ் பிரிவு. எஸ்என்எல் குர்ஆனுக்கு பதிலாக நமது மதரசாவினுடைய உலமாக்களால் தொகுக்கப்பட்ட மிஃப்தாஹுல் குர்ஆன் என்ற புத்தகத்தை இந்த வருடத்தில் 430 மாணவ மாணவியர் நிறைவு செய்து குர்ஆன் பார்த்து ஓதும் பிரிவுக்கு முன்னேறினார்கள். மிஃப்தாஹுல் குர்ஆனை இலகுவாக கற்பிப்பது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. ஒரு வருடத்திற்கு மேலாக மிஃப்தாஹுல் குர்ஆன் பயிலும் மாணவ மாணவியரை விரைவாக நிறைவு செய்ய வைக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 60 மாணவ மாணவியர் கலந்து கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற காலாண்டு விடுமுறையில் மிஃப்தாஹ் பிரிவு மாணவ மாணவியருக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டது. அதில் 190 பேர் கலந்து கொண்டார்கள். 60 மாணவ மாணவியர் மிஃப்தாஹுல் குர்ஆனை நிறைவு செய்தார்கள். மாணவ மாணவியருக்கு மிஃப்தாஹுல் குர்ஆனை எளிமையாக கற்பிப்பதற்காக அனைத்து கிளை மதரசாக்களிலும் போர்டு டீச்சிங் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் கலாச்சார சீரழிவுகளிலிருந்தும் இஸ்லாமிய இளைஞர்களை பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட முபல்லிக் பிரிவில் இதுவரை 383 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். பெண்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட முபல்லிகா பிரிவில் 10 ஆண்டுகளில் 900 மாணவ மாணவிகள் முபல்லிகா பட்டம் பெற்றுள்ளார்கள். முபல்லிகா பிரிவில் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், கிதாபுல் லுகா, 40 ஹதீஸ், சூரத்து நூர் மற்றும் ஹுஜராத், தப்சீர், துஆ, இஸ்லாமிய குடும்பவியல், அகீதா, தஜ்வீத், 30 ஜுஸு மனனம், நற்குணம் மற்றும் நல்லொழுக்கமாகிய பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. முஅல்லம் பிரிவில் 30 பேரும், ஆலிமா பிரிவில் 313 மாணவிகள் பட்டம் பெற்றுள்ளார்கள். முஅல்லம் ஆலிமா பிரிவில் நோன்பு ஜக்காத்து சட்டங்கள், வழிதவறிய கூட்டங்கள், புகாரி முஸ்லிம் ஹதீஸ்கள், ரஹீக்குல் மக்தூம், தர்ஜுமத்துல் குர்ஆன், ஹிதாயத்துன் நஹு, துருசுல் லுகத்துல் அரபியா, அல் அரபியா பைன யதை ஆகிய பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஜும்ஆ சொற்பொழிவு. முபல்லிக் மற்றும் முஅல்லம் பிரிவில் பட்டம் பெற்ற இளைஞர்கள் பல இடங்களில் ஜும்ஆ சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள், தொழுகை நடத்தி வருகின்றார்கள். ஆண்களுக்கான தாவா. நமது மதரசாவின் முபல்லிக் மாணவர்கள் சமய சந்தர்ப்பங்களின் போது சனிக்கிழமை மக்ரிபிற்கு பிறகு கடைவீதிகள் மற்றும் இளைஞர்கள் கூடும் இடங்களுக்கு சென்று மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி வருகின்றார்கள். மாநிலம் தழுவிய போட்டி. சென்ற வருடம் 28/1/2024 அன்று மதுரையில் நடைபெற்ற ரஹீக் மனன போட்டியில் தமிழகத்தில் இருந்து 800 பேர் கலந்து கொண்டார்கள். இதில் நமது உமர் மதரசாவின் மாணவிகள் ரீமா ஷிரீன் முதல் இடமும் இஸ்வானா 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்தார்கள். ஒரு மதரசாவில் இருந்து அதிகம் பேர் கலந்து கொண்ட பிரிவிலும் நமது உமர் மதரசாவுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடம் ஷமாயில் திருமிதி போட்டி மதுரை நல்லூர் ஜமாஅத் சார்பாக நடத்தப்பட்டது. அதில் நமது மதரசாவின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதரசா மாணவிகள் கலந்து கொண்டு
இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது மற்றும் 9வது இடங்களை வென்று சாதனை படைத்தார்கள். எங்கள் மதரசாவில் பயிலும் மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 4000-ஐ கடந்து செல்வது அல்லாஹ்வின் பேருதவியே. ஒரு மக்தப் மதரசாவில் 1000 மாணவ மாணவிகள் ஓதுவது என்பதே பெரும் சாதனை என்றிருக்க 4000-ஐ கடந்து எமது மதரசால் பாக்கியாத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் சாதித்திருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வின் பேருதவியே தவிர வேறில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆண்டு விழாக்கள் கடந்த 7/9/2024 அன்று BSNL நகரில் அமைந்துள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்தப் மதரசாவிலும், 2/11/2021 அன்று இப்ராஹிம் ஷா தைக்கா தெருவில் அமைந்துள்ள இப்னு ஹஜர் மதரசாவிலும், 9/11/24 அன்று உமர் புலவர் தெருவில் அமைந்துள்ள உமர் மதரசாவிலும், 11/1/25 அன்று பூங்கா நகரில் அமைந்துள்ள இப்னு மஸ்ஊத் மதரசாவிலும், 18/1/25 அன்று ஆஷுரா கிளை தெருவில் அமைந்துள்ள இமாம் ஷாஃபி மதரசாவிலும் ஆண்டு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றன. பெண்கள் சிறப்பு தர்பியா. நமது ஊரில் பெண்கள் தற்போது அதிகரித்துள்ள தலாக் மற்றும் ஹுலா பிரச்சனைகள் குறித்து பெண்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 15/8/2024 அன்றும் 13/10/2024 அன்றும் சிறப்பு தர்பியா வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு கவுன்சிலிங்கள் கொடுக்கப்பட்டன. இவற்றில் நமது தெருவினுடைய கண்ணியமிகு டாக்டர் நூருல் ஹசன், மௌலவி அல் ஹாஃபில் ஷேக் அப்துல் காதிர் காஷிஃபி காசிமி, மௌலவி அல் ஹாஃபில் ஹுசைன் மன்பாயி, மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது மீரான் தாவூதி, மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் காதிர் யூசுஃபி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு கவுன்சிலிங் கொடுத்தார்கள். இளைஞர்கள் சிறப்பு தர்பியா. மதரசாக்களில் சேர்ந்து முறைப்படி மார்க்க கல்வியை கற்காமல், மார்க்கத்தை முழுமையாக அறியாமல் இளைஞர்களை வழிகெடுக்கும் நவீன குழப்பவாதிகளின் குழப்பங்களில் இருந்து இளைஞர்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை இளைஞர்கள் சிறப்பு தர்பியா நடத்தப்பட்டு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் எமது மதரசாவின் எதிர்கால திட்டம். நமது ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா, உம்முல் குர்ஆன் யூனிவர்சிட்டி மற்றும் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி போன்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சென்று மேற்படிப்பு படிப்பதற்கு வசதியாக அரபிக் லாங்குவேஜ் கிளாஸ் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது மதரசா மாணவர் முகமது இத்ரீஸ் அவர்கள் கடந்த 2019 ஆண்டிலிருந்து மதீனா முனவராவின் மஸ்ஜிது நபவியில் சேர்ந்து தற்போது 5ஆம் ஆண்டு மார்க்க கல்வி பயின்று இந்த வருடம் நிறைவு பெறுகிறார் என்பதை இந்நன்னிகழ்வில் நினைவு கூறுகிறோம். இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் மார்க்கப்பற்றை அதிகப்படுத்த தெருவுக்கூர் மதரசா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றோம். நமது மதரசாவின் சார்பாக ராமையன்பட்டியில் அமைந்துள்ள யூசுஃபியா வளாகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து தாருஸ் சலாஹ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பெயரில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ரெசிடென்சியல் ஸ்கூல் வெகு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு தற்போது 35 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இதில் பள்ளி படிப்புடன் 7 ஆண்டு ஆலிம் பாடத்திட்டத்தையும் கற்றுக் கொடுத்து வருகின்றோம். தாருஸ்ஸலா உயர்கல்வியகம் ராமையன்பட்டி திருநெல்வேலி. எங்கள் மதரசாவில் போட்டி உலகின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தெற்காசியா மற்றும் அல் ஜாமியாத்துல் இஸ்லாமியா, அல் மதீனத்துல் முனவ்வரா, உம்முல் குரா, அல் மக்கத்துல் முக்கர்ரமா, அல் ஜாமியுல் அஸ்ஹர் கெய்ரோ போன்ற சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டத்துடன் ஈருலக கல்வியை திறம்பட போதித்து இறையச்சமும் சமுதாய அக்கறையும் கொண்ட சர்வதேச தரமுள்ள ஆலிம்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அல்லாஹு தாலாவின் பேரருளால் ஹிஜ்ரி 1445 2023ஆம் ஆண்டு அன்று முதல் நமது மதரசா தாருஸ் சலாஹ் உயர்கல்வியகம் மிக சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் அடிப்படையில் ஆலிம் வகுப்பிற்கான அல் உலூமு ஷரய்யா அரபிக் பாடப்புத்தகங்களும் ஸ்கூல் அகாடமிக் பாடங்களும் தலை சிறந்த ஆசிரியர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மாணவர்களின் கல்வி கேள்வித்திறன் மேம்பாட்டிற்காக சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. 18/1/2024 அன்று நடைபெற்ற தாருஸ் சலாஹ் திறனாய்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் கிராத், நஷீத் பாடுதல், வரைதல், அரபிக், கேலிகிராஃபி என தங்களின் திறன்களை வெளிப்படுத்தினர். 13/6/2024 அன்று தர்பியா வகுப்பு கண்ணியத்திற்குரிய மௌலவி அப்துல் அசீஸ் காஷிஃபி அவர்கள் மூலம் நடத்தப்பட்டது. 10/12/24 முதல் 18/12/24 வரை ஸ்போக்கன் அரபிக் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இலங்கை ஹைஅத்துல் குர்ஆனுல் கரீமின் முதல்வர் ஷேக் சௌமி கரீம் அல் அஸ்ஹரி அவர்கள் மூலம் நடத்தப்பட்டன. அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 18/12/24 அன்று உலக அரபு மொழி தின நிகழ்ச்சியில் இலங்கை ஹைஅத்துல் குர்ஆனுல் கரீமின் முதல்வர் ஷேக் சௌமி கரீம் அல் அஸ்ஹரி அரபு மொழி சிறப்பு குறித்து மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். 7/1/25 திருக்குரான் கிராத் பயிலரங்கம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த காரி மௌலவி சித்திக் அலி பாக்கவி மூலம் சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் நமது உயர்கல்வியகத்தில் மாணவர்களுக்கு கராத்தே, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதில் பயிற்சி பெற்ற நமது மாணவர்கள் 2
11/1/25 அன்று வள்ளியூரில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து 1ஆம் மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்து பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பெற்றார்கள். மாணவர்களுக்கு ஸ்போக்கன் அரபிக், ஸ்போக்கன் இங்கிலீஷில் சிறப்பு பயிற்சி அளிக்க நமது தாருஸ்ஸலாம் உயர்கல்வியக ஆசிரியர்கள் மூலமே ஸ்போக்கன் அரபிக் நூல்கள் தயாராகி வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியாண்டின் இறுதியில் ஆண்டு விழாவில் வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவலையும் இந்த நேரத்திலே தருகின்றோம். அவ்வப்போது தலை சிறந்த ஆளுமைகள் மூலம் தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், தரமான கல்வி, சுவையான உணவு, காற்றோட்டமான தங்குமிடம், விசாலமான விளையாட்டு மைதானம், துறைசார் ஒழுக்க வல்லுநர்களின் பயிற்சி மற்றும் இஸ்லாமிய நெறிமுறைகளுடன் கூடிய அன்றாட நடைமுறைகளுடன் நமது தாருஸ்ஸலாம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், வரும் 2025-26ஆம் ஆண்டிற்கான அட்மிஷன் தற்போது நடைபெற்று வருகிறது. பெண்கள் பயான், கணவன் மனைவி நல்லுறவு, குழந்தை வளர்ப்பு, உறவுகளை பேணுவது, பரஸ்பர அன்போடு குடும்பத்தை வழிநடத்துவது மற்றும் குடும்பத்தில் இபாதத்திற்கான சூழல்களை உருவாக்குவது, ஹுலா தலாக் குறைவது போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மயிலக்காத தெருவில் அமைந்துள்ள அல் பாக்கியாத் மதரசாவில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை பெண்களுக்கான தர்பியா வகுப்பு பயான் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 300 பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். மேலும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மதரசா, இப்னு ஹஜர் மதரசா, இப்னு தைமியா மதரசா, உமர் மதரசா, மதரசத்துல் முஹ்சின், இமாம் ஷாஃபி மதரசா மற்றும் இப்னு அப்பாஸ் மதரசா ஆகிய எமது கிளை மதரசாக்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் பெண்கள் பயான் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் அதிகமாக கலந்து கொள்கிறார்கள். நமது அல் பாக்கியாத் மதரசாவின் சேவை குழுவான அல் இஹ்சான் குழுமத்தின் சேவைகள். நமது அல் பாக்கியாத் மதரசாவின் கீழ் இயங்கக்கூடிய அல் இஹ்சான் சமூக சேவை குழுமம் மூலம் மாதந்தோறும் 72 ஏழை குடும்பங்களுக்கு அரிசி மூடையும் மற்றும் 17 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்களும் 15 குடும்பங்களுக்கு கண்ணியத்திற்குரிய எங்களுடைய பள்ளியினுடைய தாளாளர் இன்ஜினியர் ஹெச் முகமது ரியாஸ் சார் அவர்களுடைய பொருளாதாரத்தில் 14 ஏழை குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கான மளிகை சாமான்களும் அரிசியும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதுபோக மேற்கண்ட குடும்பங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் கல்வி உதவிகளும் முடிந்த அளவுக்கு செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஹ்சான் குழுமத்தின் கடந்த 2024ஆம் ஆண்டு ரமலான் மாத பணிகள் நம் குழுமத்தின் சார்பாக 115 ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் 1,15,000 செலவில் ஒரு மாதத்திற்கு தேவையான ரமலான் கிட் கொடுக்கப்பட்டது. மேலும் ஏழை குடும்பங்களும் பெருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கில் 153 குடும்பங்களுக்கு நோன்பு பெருநாள் அன்று தேவையான மளிகை சாமான்கள் கொடுக்கப்பட்டன. மேலும் கடந்த நோன்பு பெருநாள் அன்று 26 ஏழை எளிய குடும்பங்களுக்கு தலா 1/2 கிலோ ஆட்டுக்கறி இறைச்சி கொடுக்கப்பட்டது. ஆட்டு இறைச்சி கொடுக்கப்பட்டது. அச்சு பெருநாளிலும் இதுபோன்று கொடுக்கப்பட்டது. நமது குடும்பம் சார்பாக ஜக்காத் தொகையாக 93,000 பெறப்பட்டது. அதனை ஜக்காத் பெறுவதற்கு தகுதி பெற்ற நபர்களுக்கே கொடுக்கப்பட்டது. அல் இஹ்சான் குழுமத்தின் கடந்த 2024ஆம் ஆண்டு ஹஜ் பெருநாள் பணிகள். நமது அல் இஹ்சான் குழுமம்